சுவாமி உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு அடுத்து சுவாமிக்காக உங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு நடுவில் சுவாமிக்கு கோயில் கட்டணுன்ற முடிவு எப்போ எடுத்தீங்க? அதை சுவாமி எப்படி ஆதரிச்சார்? 87லேயே எனக்கு அந்த ஐடியா வந்துட்டு 86லேருந்தே அந்த மைண்ட் செட்டில் இருந்து அதை வெளியே கொண்டு வர்றது 87ல் நீலோசோய்க்கு வந்தார் இல்லையா. வந்த உடனே என்ன பண்ணோம்னா, ஒரு ஆள்கிட்ட போய் இந்த இது கம்பெல்லாம் வேணும், முதல்ல ஒரு ஷெட்டு மாதிரி போடணும் சாமிக்கு வட்ட வடிவத்தில். அவர் உடனே கம்பெல்லாம் எடுத்து ஒரு மாயம்பு பக்தர் தான் எல்லாம் போட்டு கட்டியாச்சு பார்த்து கட்டி வச்சு அவர் வந்து 2ஆம் தேதி டிசம்பர் 1 நாகர்கோயிலில் ஃபங்க்ஷனில் 1987 நீலோசோய் கலந்துக்கிட்டு 2ஆம் தேதி இங்கே வந்து சாமிக்கு படமெல்லாம் வச்சு. எந்த இடத்துல? இந்த இடத்துல? ஆமாம், சாமி கோயில் இருக்கிறது. இந்த இடத்த எப்படி சூஸ் பண்ணீங்க? அற்புதமான கேள்வி கேட்குறீங்க. முதல்ல 3 எங்களுக்கு நிலம் இருக்குது. ஒன்று இந்த இப்போ சுவாமிக்கு கட்டியிருக்க இடம், 2வது கடற்கரையில் ஒரு 50 சென்ட் இருக்குது, 3வது ரோட்டுக்கரையில் ஒரு 1.25 ஏக்கர் இருக்குது. இவ்வளவும் இப்போ நாங்கள் படம் போட்டு போகிறோம். நானும் பாலசுப்ரமணியரும் சேர்ந்து போகிறோம். போகும்போது சாமிகிட்டே சொல்கிறோம், இந்த கடற்கரை கடற்கரையே சொன்னேன், கடற்கரையில் வந்து இங்கெல்லாம் இருக்குது, தொட்டாப்பில் கோயில் கட்டுறதோ காரியங்களுக்கு ஆகும். இன்னும் 2வது ஒன்று 1 ஏக்கர், அது 1.25 ஏக்கர் நிலம் ரோட் சைட்லேயே இருக்குது சுவாமி. அப்போ வந்து அடுத்த இன்னும் நெக்ஸ்ட் மூதாதையர்களுடைய சமாதிகள் இருக்குது சுவாமி. சாமி இந்த இடத்துல அப்போ என்ன இருந்தது? அப்போ நீங்கள் சுவாமிகிட்ட கேட்கும் போதெல்லாம் இந்த இடத்துல என்ன இருந்தது? சமாதி மட்டும்தான் இருந்தது. சமாதி யாருடைய சமாதி இருந்தது? எங்கள் அப்பாவுடைய சமாதி இங்கே இருந்தது. ஸோ சாமி இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணார். அப்போ அதுக்கு பிறகு பாருங்கள், சாமி ஏன் எப்படி சொன்னாருங்க, சுனாமி வந்து அதை அந்த 50 சென்ட் அப்படியே எடுத்து. அந்த அப்படியே போயிட்டு இங்கே ரோட் சைடில் பக்கத்தில் சர்ச் இருக்குது. நம்மளுக்கு அந்த தாட்டே வரல, தொட்டாப்பில் சர்ச்சு. ஒருவேளை அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் கோயில் கட்டியிருந்தீங்கன்னா அந்த இடம் இருந்திருக்காது இப்போது. ஆமாம், அது ஒன்று. இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த இடமும் பிரச்சனை. நம்ம இங்கேயே சர்ச்சு இதெல்லாம் ஒரு 6 குரூப் வச்சுருக்காங்க. அப்போ அது பிரச்சனை ஆகிடும். இப்போ தான் நமக்கு இதே ஏன் சூஸ் பண்ணாங்க. இங்கே பெரிய எங்கள் அப்பாவால் பெரிய சாமி வந்து சாமி கஞ்சி கேட்பாரு, பாசி பயிர் கஞ்சியெல்லாம் கொடுத்துருக்காரு. தபசி ஏன் நான் போகும்போது கேட்குறாரு, யுவர் ஃபாதர் நேம் அப்படிங்கிறேன். தபசி, ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்கள் அப்பா? ஆமாம். சாமிக்கு ரொம்ப பழக்கமா? அவர் சாமி இங்கே வாண்டரிங் டைமில் இங்கே வந்து தங்கியிருக்காரு. இந்த காணிமடத்தில் சாமி தங்கியிருக்காரு. 8 முறை வந்ததாக பார்த்திபன்கிட்ட சொல்லியிருக்காரு. சாமி காணிமடத்துக்கு வந்திருக்காரு சாமி அந்த சாதனா காலங்களில். ஆமாம், அதான் அந்த லிங்க்கு இருக்குது. அப்போ உடனே சாமி என்கிட்ட கேட்குறாரு, உங்கள் அப்பா கேன் யூ பிரிங் யுவர் ஃபாதர்ஸ் ஃபோட்டோங்கிற. சாமி இன்றைக்கும் உள்ளே போனீங்கன்னா சாமிக்கு எங்கள் அப்பாவுக்கு படம் உள்ளே வச்சுருக்காரு சாமி. அப்பா பேர் என்ன சாமி? தபசி. சுவாமிக்கு வந்து கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். இதுக்கு நிதிலாம் உங்களுக்கு அந்த அப்போதைக்கு இருந்ததா? இப்போ பணம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி கவலைகள் எப்படி இருந்தது? கவலைகள் சாமி பார்த்துக்குவாருன்னு ஒரு சரணாகதி இருந்து மாயமாட்டையும் அடிக்கடி போவாங்க. இப்படி சொல்லுவாங்க. சொல்லுவது மட்டுமில்லை, அம்மாவுடைய பக்தர்னால் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்கிட்ட செலவழித்து எல்லா இதெல்லாம் கட்டணும், ஓலை செட்டு. அப்போ பார்த்த உடனே சரி எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்கள் கூட அன்றைக்கி இந்த கோயில் கட்டது யாரெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்காங்க? என் கூட இருந்தது ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும்தான். அந்த ஆரம்ப காலத்துக்கு யாருக்கு கோயில் கட்ட சொன்னாங்க, பெரிய ப்ராடு இவர் அப்படின்னு சொன்னாங்க. சாமிகிட்ட போய் சொன்னாங்க, நோ. அப்போ நாங்கள் கட்டுவோம், நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். நாங்கள் பல இடங்கள்லையும் மதுரையும் சிவகாசிலையும் எல்லோரும் பண்ணுவோம். நோ, மை ஃபாதர் செலக்டட் பொன்காம, இந்த வேலை அவனுக்கு தான் கொடுத்துருக்கோம். இல்லை, அப்பாவுக்கும் அவருக்கு சாமிக்கு பெரிய லிங்க். அப்பாவும் தாடி வளர்த்து இங்கே அதில் ஒரு படம் இருக்குது பாருங்க, தாடியெல்லாம் வளர்த்து எப்பவும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவை மூடிக்குவார். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போய் உனக்கும் பைத்தியம் வந்துடாமடா, அங்கே போகாத இருப்பார்.
அதாவது உங்களையெல்லாம் இந்த சமுதாயம் எப்படி பார்த்தது? சாமிக்காக கோயில் கட்டும்போது உங்களை ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு தோட்டத்தில் பைத்தியக்காரன்னு நினச்சி இது மெண்டல் கேஸு. ம். உயிரோடு இருக்க சாமிக்கு ஒருத்தருக்கு கோயில் கட்டுறாரா? இது என்ன நியாயம்? இப்படி யார் செய்வா? பைத்தியக்காரனாக தானே இருந்தால் செய்வான் அப்படின்னு அந்த கான்செப்ட் தான் இல்லை. அதுக்கு பிறகு மணி தானாக அடித்து இந்த ஓரசெட்டில் இதெல்லாம் பார்த்து சாமி ஒரு ஆள் சால்வை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ கிறிஸ்டியனாக ஆகிட்டாங்க. அவங்க பெரிய ஆள் கருத்து சொல்கிறாங்க. நான் விடிய காலம் பார்த்தேன், ஒருத்தர் சுற்றிட்டே வராரு, பெரிய சால்வையை தூக்கி இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க. அதுக்கு பிறகு ஊர் முழுதும் இந்த மணி அடித்தது தானே அடித்தது இதெல்லாம் பார்த்து ஓஹோ பவர்ஃபுல் பிளேஸுங்கிற. சாமிக்கு கோயில் கட்டுறதுக்கு சாமிக்கு விருப்பம் இருந்ததா? அவரு சொல்லி தானே கட்டுறோம், பண்ணுவோன்னு சொல்லி பண்ணோம். சாமி இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பாருங்கள், சிலை வைக்கிறத பற்றி நம்ம எப்படி ஃபோட்டோ வச்சா கூப்பிடணும்னு நினச்சோம். இங்கேருந்து வேணுகோபால்னு சொல்லி அரசாங்க வக்கீல் போகிறாரு. போகிறவர்கிட்ட ஏதோ கோயில் கட்டுறாரு பொன்காமராஜ், உங்கள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. ஆமாம் சாமி. அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த பிச்சைக்காரன் இடது பக்கம் விசிறி, வலது பக்கம் ஆசீர்வாதம் பக்கம் இந்த கை இப்படி சிலை வைக்கணும்னு சொல்லுங்க. அப்போ அதுக்கு பிறகு தானே திரும்ப ஓடுறோம். எல்லாம் ப்ரீ பிளான்டு, சாமிக்கு அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்குது. இப்போ சிலை வைக்கிறது சாமி முடிவு பண்ணிட்டாரு. ஆமாம், நான் இந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம இது கொண்டு போயிடலான்னு அந்த சிலையை பற்றி நம்ம தாட்டே வரல. சாமி கொடுக்குறேன், ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இல்லை, இது உலக வரைபடத்தில் வரும்னு அப்போவே சொல்லிட்டார். இட் வில் என்டர் இன்டு த வேர்ல்டு மேன் சொல்கிறேன். அப்போ நான் ஐயா திட்டம் அப்பவும் நாங்கள் பேசி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி நீங்கள் வேறு யாரும் இல்லை, ஐயா வைகுண்டருடைய அவதாரம் தான். ஓ, அந்த மாதிரியா? தட்டி கழிச்சு அந்த மாதிரியா? இந்த கோயிலுக்கு சஜீவ சாமிகள் எப்போ வந்தாங்க? சச்சிதானந்த சாமி 87 கடைசியில் வந்துட்டார். கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டார். இந்த லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்ட பிறகு இல்லை லேண்டு இந்த ஒர்க்லாம் நடக்கும் போதுங்களா? ஒர்க் ஒன்றும் நடக்கலை. அந்த ஷீட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து சச்சிதானந்த சாமி 38 வருஷமாக வெளியே வரல. அதுதான் பாயிண்ட்டு. 38 வருஷமாக காஞ்சங்காடு ஆனந்தாசிரமத்தை விட்டு சமாதிக்கு பிறகு பப்பா ராமதாஸ் சமாதிக்கு பிறகு போகலை. அவர் 93 தானே சாமியோடைய திருவண்ணாமலைக்கு வந்ததா? அவன் 93 தான். இங்கே எப்போ சச்சிதானந்த சாமி எப்போ வந்தாங்க? 93. இங்கே நம்ம சிவானந்த ஆசிரமம் பத்தமடையில் இருக்கு. அவருக்கு சிவானந்த இருக்காரு, அவருக்கு ரிஷிகேஷன்லாம் ஆசிரமம் இருக்குது. சிவானந்த சுவாமி டிவைன் லைஃப் சொசைட்டி. அந்த அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் மெயினாக கலந்து கொள்வது சச்சிதானந்த சாமி கூப்பிட்டுருந்தாங்க. 87. அப்போ இங்கே வந்திருக்காரு. வரும்போது எனக்கு ஆனந்தாசிரமத்துலேருந்து தகவல் வருது, இப்படி சுவாமி வர்றாரு நின்று வளர்ந்து மெசேஜ். நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். நீங்கள் ஆனந்தாசிரமத்துக்கு அப்போ எப்போ போனீங்க? அப்பயே சாமி உங்களை போக சொல்லிட்டாரு. அனுப்பிவிட்டாரு. அப்பயே செய்தி 86 87 நாம் போயிட்டு வந்துட்டீங்க. மாதாஜியெல்லாம் பார்த்துருக்கீங்க? மாதாஜி தான் என்ன 7 நாள் இருக்கணும். 7 நாள் இருந்தீங்க. ஸோ அப்போயே அந்த சச்சிதானந்த சாமியில் உங்களுக்கு பழக்கம், அதனால் இங்கே வந்திருக்காங்க. பழக்கம். அது வரலாறுன்னு சொன்னேன். அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே ரயில்வே ஸ்டேஷன் போய் சாமி வந்து அடிக்கல் நாட்டணும் சொல்லி அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நாங்களும் கூட போயிட்டோம். வரும்போது இங்கே வந்து அடிக்கல் நாட்டணும். இந்த அடிக்கல் நாட்டுறது எப்போ நடந்தது கரெக்டாக? வருஷம் 88 சச்சிதானந்த சாமிங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் 93 சச்சிதானந்த சாமிங்க வந்திருக்காங்க. தலைமையில் நடந்தது. அப்போ முக்தானந்த சுவாமி சன்னியாசம் வாங்கல, அவரும் வந்திருந்தார். அந்த ஃபோட்டோலாம் இங்கே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சச்சிதானந்த சாமிகளை அழைக்கணும்னு சாமி சொன்னாருங்களா, இல்லை நீங்கள் முடிவு பண்ணீங்களா? எல்லாம் இப்போ முடிவு அவரு உள்ளத்தில் விழுந்து உதிக்கிறாரு. நம்ம ஒன்று சரி ஓகே, அடிக்கல் நாட்டுறாரு, அங்கே குதிக்கிறாரா. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. நம்ம இன்னைக்கு வரான்னு நேற்று சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு, ஒரு டெலிகிராமு ஒன்றும் பண்ண முடியாது. சாமி அங்கே குதிக்கிற. மை ஃபாதர் வென்ட் டு காணிமடம், லேட் த ஃபவுண்டேஷன். இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா?